கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டை சாலையில் 35க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு நடு ரோட்டிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் ஓட்டுநருக்கு திடீரென குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்பட்டது. சுதாரித்து கொண்டு தாந்தோன்றி மலையைச் சேர்ந்த அன்பு பேருந்தை சாலையோரம் நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதையடுத்து ஆம்புலன்ஸில் பேருந்து ஓட்டுநர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். வாணியம்பாடியில் செல்போன் வழிப்பறி குறித்து விசாரிக்க வந்த போலீசார் தனது கையை உடைத்ததாக கூறி இளைஞர் காவல் நிலையம் முன் அழுது புலம்பியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 22ஆம் தேதி ஆம்பூர் ரெட்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த குப்புசாமியிடம் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட ஜெகன் என்பவர் குறித்து அவரது சகோதரர் சாரதியிடம் போலீசார் விசாரித்துள்ளனர். இந்நிலையில் காவல் நிலையத்திற்கு நடக்க முடியாத சூழலில் சென்ற சாரதி தனது சகோதரர் குறித்து கேட்டு போலீசார் தாக்கியதாக கூறி அழுது புலம்பியுள்ளார். இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காரில் வந்தாங்கண்ணா வந்துட்டு என்ன தெரியுமா நான் பண்ண, நீ யார், நீ என் பேர் என்னன்னு கேட்டேன். எல்லாம் சொன்னேன். என் பேர் சாரதி, அவன் பேர் ஜெகன். அவன் பேர் இல்லைண்ணா, சின்ன பையனா, நான் என்னோட சின்ன பையனா. எங்கள் அம்மா என் தம்பி கையில் போயிட்டாங்க. அங்கே ஆம்பூருக்கு யாரு மேலாம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் சுற்றுலா வேன் கவிழ்ந்த விபத்தில் வேனில் பயணித்த 19 நபர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொக்லைன் இயந்திரம் மூலம் சாலையில் விழுந்து கிடந்த வேனை அப்புறப்படுத்தினர். கோவை மத்திய சிறையில் விசாரணை கைதி மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சாதிக் பாஷா குற்ற வழக்கில் சிக்கி ஜூன் மாதம் 29ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 17ஆம் தேதி மூச்சு திணறல் ஏற்பட்டது. சிகிச்சைக்கு பிறகு உடல்நிலை சீரான நிலையில் அதிகாலை மீண்டும் மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.